பாடியநல்லூரில் புதுசாக ஒரு பிரியாணி கடை பண்ணியிருக்காங்க. இந்த பிரியாணி கடை நிறைய பேருக்கு தெரியுமா தெரியாதா அப்படின்றது தெரியல. ஆனால் வந்து கண்டிப்பாக வந்து ஹரியானனை வந்து கண்டிப்பாக வந்து நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், பார்த்துருப்பீங்க. எஸ், யாருக்கெல்லாம் தெரியல அப்படின்னீங்கன்னா அவரே சொல்லுவார். அவரை பற்றி கேட்டுக்கோங்க. வணக்கம், என்னோட பேர் ஹரி. நான் ப்ரீவியஸாக வந்து ஓல்டு ஹாஸ்பிட்டலில் இருந்தேன். அமௌண்ட்டுன்னு ஒரு 20 வருஷம் ஆகிடுச்சு. நான் இங்கே வந்து என்னோடய ப்ரொஃபஷன் வந்து பார்த்திங்கன்னா குக்கிங் தான். இப்போது ஷாப்பிங் இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் பிஃபோர் கொரோனாக்கு முன்னாடியிலேருந்து. அப்புறம் கொரோனாவில் நம்மளோட ஆஃபீஸ்லாம் கொஞ்சம் ஓரளவுக்கு டவுன் ஆனதுனால நமக்கு ஒரு ஷாப் ஒன்று ஓப்பன் பண்ணியிருக்கேன், வட்டார பிரியாணி அப்படின்னு சொல்லிட்டு பாடியநல்லூர் சிங்கல் கிட்ட. அது என்ன ஒரு வட்டார பிரியாணி செய்யற காரணம், அதுக்கு பின்னாடி எதனா காரணம் எதனா இருக்கா? கண்டிப்பாக இருக்குது ப்ரோ. நேமோட காரணம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்ரீகாந்த் அண்ணா தான். அவங்க வந்து பார்த்தீங்கன்னா நான் ஹரி பிரியாணி தான் வச்சுருந்தேன். ஓகே. அவங்க வட்டார பிரியாணின்னு வை. தென் வந்து பார்த்தோன்னா நம்ம ரெடில்ஸ்டன் இருக்கிறதுனால 52 அந்த லோகோ கொடு, 52 லோகோன்னு கொடுன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அது வச்சதுக்கப்புறம் ஓரளவுக்கு ரீச் ஆகிருக்கு. ஓகே. மக்களும் வராங்க, ஓரளவுக்கு நம்மளோட ஃபுட்டை வந்து டேஸ்ட் பண்ணி பார்க்குறாங்க. ஓகே. நல்ல குட் கமெண்ட் வருது நமக்கு. ஓகே ப்ரோ. ஸோ என்னால் இன்னும் எவ்வளோ பெஸ்ட்டாக கொடுக்கணும்னு நான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். ஓகே. 3 கிலோவில் ஆரம்பிச்சு இன்னைக்கு 7 கிலோ போட்டுட்ருக்கேன். ஓகே. இன்னும் மக்களோட எதிர்பார்ப்பு எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு நான் என்னைக்கு 10 கிலோ தாண்டனோ அன்றைக்கி இன்னும் கூட நல்லா பெஸ்ட்டாக இருக்க முடியும். இப்போ நம்ம ரெடில்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா இருக்கிறதுலே லோயஸ்ட் ப்ரைஸ் பிரியாணி அப்படின்ட்டு நம்ம ஐசிஐசி பிரியாணி தான் எல்லோரும் சொல்லிட்டு இருந்தோம். கண்டிப்பாக அதில் குவாலிட்டி இருக்குமான்னு தெரியல. நான் நிறைய பேர் கம்மியான ரேட் அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு இருந்தோம். நம்மளும் வாங்கியிருப்போம், நீங்களும் வாங்கியிருப்பீங்க. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆசிஃப் பிரியாணி, எஸ்எஸ் ஹைதராபாத் பிரியாணி, அந்த அல் ரஹ்மான் அந்த பிரியாணி அதெல்லாமே வந்திருக்கு. பட் ஆனால் நிறைய பேர் சொல்கிற ரிவ்யூஸ் பார்த்தீங்கன்னா உங்களோட பிரியாணி அவங்களோட டேஸ்ட்டுக்கு ஈக்குவலாக இருக்குது அப்படின்ட்டு வந்து நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம ஐசிஐசி பிரியாணி வந்து 50 ரூபாய்க்கோ இல்லை 60 ரூபாய்க்கோ கிடைக்குது. பட் நல்ல குவாலிட்டியான பிரியாணி ஒரு 69 ரூபாய்க்கு உங்களால் எப்படி ப்ரோ கொடுக்க முடியுது? சிம்பிள் கான்செப்ட் ப்ரோ. நான் வந்து ஒரு பிரியாணியில் வந்து 50 ரூபா எடுக்காமல் ஒரு பிரியாணி நம்ம 10 ரூபா எடுத்தாலும் 100 பிரியாணி விற்றனா அதில் ப்ராஃபிட் ஒரு நாளைக்கு 1000 ரூபா கிடைச்சா போதும் தான் எதிர்பார்த்தேன். ரெண்டாவது வந்து மற்றவங்க மாதிரி கடை வச்சு நம்ம லாபம் எதிர்பார்க்காம நம்ம தயார் பண்ணுற ஃபுட்டில் வந்து ஒரு பேர் நிற்கணும். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஒரு பிரியாணி ஷாப்பில் பிரியாணி பெருமையாக பேசுவாங்க, நமக்கு பிரியாணியோட சேர்த்து எண்ணெய் கத்திரிக்காய் ரொம்ப பெருமையாக பேசுகிறாங்க. அந்த இப்போ வச்சு அந்த ஒரு மாதத்தில் வந்து எனக்கு கிடைச்ச ஃபீட்பேக்கு நானும் அடித்து சொல்லுவேன். நம்மளோட எண்ணெய் கத்திரிக்காய் மாதிரி அரௌண்ட் ரெடில்ஸ் பக்கத்தில் எங்கேயுமே கத்திரிக்காய் வந்து இந்த எண்ணெய் கத்திரிக்காய் வந்து அருமையாக இருக்குது. பார்த்தீங்கன்னா குளம் தண்ணியாக வச்சு அது பிரியாணி 2 டைம் வாங்கி நல்லா பண்ணுறவங்களுக்கு ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் பண்ணி முடிச்சுட்டு வந்து பண்ணுறவங்களுக்கு ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ நம்ம பிரியாணி வந்து மக்கள் பேசப்படணும். ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா ரேட் வந்து கண்டிப்பாக நம்ம அவங்களுக்கு எதிர்பார்க்குற அளவுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி தான் பண்ணுவாங்க. நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா கால் பண்ணுவாங்க, நம்பர் இருக்குது எனக்கு, என்னோட நம்பர் பார்த்துட்டு போர்டில் கால் பண்ணுவாங்க. ப்ரோ இந்த ஆஃபர் போட்டுருங்க, எவ்வளோ நாளைக்குன்னு கேட்பாங்க. இல்லை ப்ரோ இதுதான் நம்ம கடை ரேட்டு நினச்சிட்டு இருக்காங்க, ஆஃபரில் இருக்காங்க, கடை ஓப்பனிங் தான். 10th படிக்கையிலேருந்தே குக்கிங்கில் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் வச்சுக்கிட்டோம். அப்புறம் அதோட எஃபெக்ட் தான் நான் சொல்லலாம். பொதுவாக நான் வந்து ஃபஸ்ட்டு அசிஸ்டண்ட்டாக போயிட்டு இருந்தேன். வெறும் காய்கறி மட்டும் தான் வெட்டி கொடுத்துட்டு இருப்பேன். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக எனக்கு தங்கராஜ்னு ஒரு ஃப்ரெண்ட் இருக்கார். ஸோ அவர் மூலியமாக தான் நான் இதை கற்றுக்கிட்டது. இன்றைக்கி நம்ம ஒரு ஷாப் வச்சுருக்கோம். ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா அவர் குக் பண்ணி இன்றைக்கி நம்ம கிட்ட வந்து சாப்பிட்டு போயிட்டு ஃபீட்பேக் நல்லா இருக்குன்னு கொடுத்தாங்கன்னா அதோட எல்லா கிரெடிட்டுமே அவருக்கு தான் கண்டிப்பாக போய் சேரும். தனியாக? ஆமாம் ப்ரோ, ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் முடித்தேன். ஓகே. 2 இயர்ஸ் கோர்ஸ். அது ஃபஸ்ட் இயர் கம்ப்ளீட் பண்ணேன். ஃபஸ்ட் இயர் முடிஞ்சோன்னா இண்டஸ்ட்ரியல் ட்ரைனிங் கொடுப்பாங்க. இண்டஸ்ட்ரியல் ட்ரைனிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா குவாலிட்டி நார்மல் ஹோட்டலில் ஒரு 3 மாதம் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். ஓகே. என்னோட ஹெல்த் இஷ்யூவால் என்னால் அதில் கண்டினியூ பண்ண முடியல. அதோட எனக்கு நடுவில் ஒரு 1 இயர் கேப் ஆகிடுச்சு. எதாச்சும் ஒரு நாள் தங்கராஜ் நடந்து போயிட்டு இருந்தாரு. அவர்கிட்ட கேட்ட தம்பி நீங்கள் ஹோட்டல் மேனேஜர் முடிச்சிருக்கீங்களா அப்படின்னாரு. ஆமாம் நான் முடிச்சிருக்கேன், எனக்கு எதனா ஒர்க் இருந்தால் சர்வீஸ் கூப்பிடுங்க அப்படின்னு. என்னது ஹோட்டல் மேனேஜர் முடிச்சுட்டு நீங்கள் சர்வீஸ் வரேன்னு சொல்கிறீங்க, நீங்கள் வாங்க நம்ம குக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாரு. இதில் தான் ஒரு டேஸ்ட், அந்த ஒரு கிரேவி மாதிரி வரும். ஆமாம், வந்துச்சுன்னா அந்த டேஸ்ட் நல்லா இருக்கும். ரெண்டாவது நான் கொஞ்சம் தம் போடுவீங்களா இல்லை வடிச்செல்லாம் போட மாட்டேன் ப்ரோ.
ஒரே தம் தான். ஒரே தம் வீட்டில் எப்படி குக்கரில் பண்ணுறாங்க முக்கியமான விஷயம். நான் வந்து வீட்டில் பார்த்தீங்கன்னா என்னோட ஃபேமிலி சப்போர்ட் பண்ணுவாங்க, என்னோட ஒய்ஃப் சப்போர்ட் பண்ணுவாங்க, அம்மா அப்பா சப்போர்ட் பண்ணுவாங்க. எனக்கு ஹெல்பர்ஸ்னு எனக்கு ஒரு தனியாக எக்ஸ்பென்ஸ் கிடையாது. நானே தான் குக் பண்ணுறேன், நானே தான் கடைக்கு போகிறேன், பர்ச்சேசிங்காக இருக்கட்டும் எதாக இருக்கட்டும் நானே போய்ட்டு தான் வாங்கிட்டு வரேன். ஸோ அதனால் எனக்கு இந்த ரேட்டில் கொடுக்க முடியுது. இதில் 2 நல்ல விஷயங்கள் இருக்கும். இப்போ நம்ம குக் பண்ணுறோம், திடீர்னு தண்ணி அதிகமாகிடுச்சு அப்படின்னா ஓகே இந்த இலை வந்து வாடாது, பச்சையாக இருக்கும். ஆவி ஆகி ஸ்டீம் ஆகி அந்த பிரியாணிக்கு மேலே அந்த தண்ணி வந்து நிற்கும். இதே வந்து தண்ணி கம்மி ஆயிடுச்சு அப்படின்னு பட்சத்தில் அந்த ஆவியை மேலே கொடுக்காம அந்த ஸ்டீம் உள்ளே நிப்பாட்டி அண்ட் இன்னொன்று அந்த வாழை இலையோட ஃப்ளேவர் வந்து உள்ள இன்னும் நல்லா இருக்கும். கண்டிப்பாக கண்டிப்பாக. இப்போ நீங்கள் பார்சல் கட்டும் போதே பார்த்தேன். பார்சல் கட்டும் போது மீன்ஸ் எப்படின்னா இந்த பக்கெட் பிரியாணி அதெல்லாம் பண்ணும்போதே பார்த்தேன். அதில் வந்து கம்ப்ளீட்டாக வந்து வாழை இலை போட்டு தான் பேக் பண்ணிட்டு இருக்கீங்க. இப்போ நிறைய இடத்துல பிளாஸ்டிக் கவர் தான் வச்சு பேக் பண்ணுறாங்க. ஸோ அந்த வாழை இலையினால கட்டுறனால அதோட ஃப்ளேவர் அது கூட சரியான டேஸ்ட் அதிகமாக வந்தேன். கண்டிப்பாக கண்டிப்பாக. அதாவது எப்படின்னா அது ஹைஜீன் கூட. ஆமாம், ஹைஜீன் ஒன்று. ரெண்டாவது வந்து அந்த ஹீட்டாக ஒரு குறிப்பிட்ட டெம்பரேச்சர் மேலே நம்ம ஹீட்டாக போடும்போது அந்த பிளாஸ்டிக்கோட அந்த ஃப்ளேவர் வந்து அதில் மிக்ஸ் ஆகும். ஓகே. ரெண்டாவது வந்து தண்ணி பட்டுட்டு சீக்கிரமாக கெட்டு போகிற வாய்ப்பும் இருக்குது. இப்போ வீட்டில் எடுத்துகிட்டு போகிறாங்கன்னா தண்ணி போடும், தண்ணி அப்படியே தண்ணி கொடுத்த மாதிரி ஆகிடும். இதே நம்ம ஒரு வாழையில சைடில் போட்டு கொடுத்தோம்னா அந்த இலையோட ஃப்ளேவர் தான் வரும், நல்லாயிருக்கும், மக்களுக்கு கொஞ்சம் சேஃபாக இருக்கும். அதனால தான். கடை டைமிங் வந்து எப்படி ப்ரோ அது? நீங்கள் வீக்லி எல்லா நாளுமே வந்து ஷாப் ஓப்பனில் இருக்குமா, இல்லை வந்து எதனா ஒரு நாள் நீங்கள் லீவு அந்த மாதிரி எதனா எடுக்கிறீங்களா? நான் வியாழக்கிழமை மட்டும் லீவ் விடுறோம் ப்ரோ. எல்லா வாரத்துலையும் வியாழக்கிழமை லீவ் விட்டுருவேன். என்ன காரணம், எம்ஏநகரில் சாய்பாபா கோயில் ஒன்று இருக்குது. ஸோ நான் இப்போ ஒரு லாஸ்ட் ஒரு 4 மந்த்தாக அங்கே நான் குக் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே. ஸோ அது எனக்கு விடணும்னு ஒரு மனசு இல்லை. சரி நம்ம போய் பண்ணுறோம், நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் பண்ணுவோம்னு சொல்லிட்டு ஒரு ஐடியாலாம் நான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ வியாழக்கிழமை ஆகிட்டுனா அங்கே போயிடுவேன் நான். மார்னிங் ஈவினிங் சமயம் 2 வேலை செய்கிற மாதிரி இருக்கும். ஸோ மார்னிங் மட்டும் செஞ்சு கொடுத்துட்டு வந்துடுவேன். ஓகே. அந்த ஒரு நாள் நான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துப்பேன். டைமிங் ப்ரோ? டைமிங் வந்து பார்த்தீங்கன்னா மார்னிங் 11:30 நான் ஸ்டார்ட் பண்ணுறோம் ப்ரோ. மேக்ஸிமம் பிஃபோர் 12க்குள்ளே ஷாப் ஓப்பன் ஆயிரும். ஓகே. அன்னையோட சேலை பொறுத்து சில சமயம் 1 மணி 2 மணிக்கெல்லாம் முடிஞ்சது போயிடுது. சில சமயம் 3 மணி வரைக்கும் இருப்பேன். இப்போ மக்களோட ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்கு ஓரளவுக்கு பார்த்துட்டு இன்க்ரீஸ் பண்ணால் மேக்ஸிமம் 3 o'clock வரைக்கும் இருக்கும். மேக்ஸிமம் 3 o'clock. ஆமாம், 11:30 to 3 o'clock வரைக்கும். இன்கேஸ் அது காலி ஆனதுக்கப்புறம் நிறைய பேர் வந்து ஏமாந்தெல்லாம் போயிருக்காங்களா ப்ரோ? போகிறாங்க ப்ரோ. அந்த மாதிரி டைமில் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். மோஸ்ட்லி வீடியோ பார்த்துட்டு வருவாங்க, இல்லை ஃப்ரெண்ட்ஸ் யாருன்னா ப்ரீவியஸாக சாப்பிட்டு போய் அவங்க ரெஃபர் பண்ணி வருவாங்க. அந்த நேரத்தில் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ நம்ம அவங்ககிட்ட ரெக்வஸ்ட் பண்ணிக்கிறேன், கண்டிப்பாக நாளைக்கு வாங்க, இல்லைன்னா என்னோட நம்பர் கொடுத்துட்டு சார் கால் பண்ணிட்டு வாங்க, இதுக்கப்புறம் வரதா இருந்தால் ஓகே நான் கண்டிப்பாக எடுத்து வச்சுறேன் அப்படின்னு ஒரு ரெக்வஸ்ட் பண்ணிடுறேன். யூடியூப் சேனலில் வீடியோ வந்துருதுன்னு சொல்லியிருந்தீங்க இல்லையா? ஆமாம். ஸோ அந்த வீடியோ வந்ததுக்கப்புறம் நிறைய ரெஸ்பான்ஸ் இருக்குன்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ அதுக்கப்புறமா ஏதாச்சும் நெகிழ்ச்சியான விஷயங்கள் எதனா நடந்திருக்கா உங்களுக்கு? கண்டிப்பாக கண்டிப்பாக. அதாவது வீடியோ போட்டதில் 2 நாள் கழிச்சு நம்ம பள்ளிக்கரணன்லேருந்து மிஸ்டர் ஆனந்தராஜன் சொல்லிட்டு ஒரு அண்ணா கால் பண்ணியிருந்தாங்க. அவங்க கொரோனாக்கு முன்னாடி அங்கே ஒரு ஹோட்டல் வச்சுருந்தாங்க போல. 27 பேர் உட்காந்து சாப்பிட்ற அளவுக்கு கெப்பாசிட்டி இருக்குன்னு சொல்லிட்டு அந்த ஹோட்டலுக்கு வந்து ஹரிக்கு நான் ரெண்டல் கொடுக்குறேன், அட்வான்ஸ் ஏதாவது ஒரு பே பண்ண வேண்டாம். ரெண்டாவது வந்து ஹோட்டலுக்கு தேவையான எக்யூப்மெண்ட்டுமே அங்கே இருக்கு, அவர் வெறும் மேட்ச் பாக்ஸ் மட்டும் எடுத்துகிட்டு வந்து குக் பண்ணால் போதும் அப்படின்னாங்க. அந்த அளவுக்கு அவங்க பேசினாங்க. அவருக்கு ஃப்ரீயாக கொடுத்தா மனசு எதனா கஷ்டப்படும் சொல்லிட்டு ஒரு 2000 ரூபா மட்டும் ரெண்டல் கொடுக்க சொல்லுங்க. அப்ராக்சிமேட்டாக எனக்கு தெரிஞ்சு 20,000 to 30,000 ரூபா அங்கே ரெண்டல் இருக்கும். ஸோ 27 பேர் உட்காந்து சாப்பிட்ற கெப்பாசிட்டி இருந்தால் கண்டிப்பாக அது பெரிய இடமா தான் இருந்தோம். இருந்தாலுமே எனக்கு என்னன்னா நான் ஸ்டார்ட் பண்ணதே வட்டார பிரியாணி 52 சொல்லி தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இங்கே வந்து நம்ம வந்து கஸ்டமர் கவர் பண்ணணும், இங்கே நம்மளோட ஓப்பனாக சொல்ல போனால் நம்மளுடைய குக் பண்ணுற ஸ்டைல் காட்டணும், அவங்களுக்கு வந்து நம்மளோட டேஸ்ட் அவங்களுக்கு சர்வீஸ் பண்ணணும், நிறைய அன்பை வந்து சம்பாதிக்கணும், அந்த மாதிரி ஒரு இது இருந்துச்சு ப்ரோ எனக்கு. அதனால் எனக்கு அங்கே போக விருப்பம் இல்லை. நான் ஸ்ரீகாந்த் அண்ணாட்டுக்கு சொல்லியிருந்தேன், அவங்களும் கால் பண்ணி ரொம்ப தேங்க்ஸ் சொன்னாங்க ஆனந்த்ராஜ் சாருக்கு அவங்களுக்கு. ஸோ அந்த ஒரு விஷயம் எனக்கு ரொம்ப சீரியஸாகவே, பணம் காசு எப்பவுமே சம்பாதிச்சிடலாம் ப்ரோ, பட் ஆனால் ஒரு அன்பை சம்பாதிக்கின்றது பெரிய விஷயம். அது ஒரு வீடியோ பார்த்துட்டு இந்த அளவுக்கு அவங்க பேசுகிறாங்கன்னா ஸோ நம்ம அந்த அளவுக்கு அந்த இடத்துல எஃபெக்ட் போட்டிருக்கணும் ஒரு அர்த்தம் இருக்குது. அதை நான் ரொம்ப ஃபீல் பண்ணேன், எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அந்த வீடியோ எடுக்க காரணம் அந்த ஸ்ரீகாந்தனும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. ஈவன் அந்த கமெண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர், முகம் தெரியாத நண்பர்கள் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து விஷ் பண்ணியிருந்தாங்க, நமக்காக ப்ரே பண்ணுறேன்னு போட்டிருந்தாங்க, நம்மளை வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணுற மாதிரி நிறைய விஷயங்கள் அதில் இருந்தது. அதெல்லாம் எனக்கு உண்மையாகவே ரொம்ப சந்தோஷமாக இருந்தது ஆஃப்டர் அந்த வீடியோக்கு அப்புறம்.
எல்லா கடையிலையும் சிக்கன் பக்கோடா வந்து சின்ன சின்ன பீஸாக தான் போட்டிருப்பாங்க. நீங்கள் சிக்கன் பக்கோடான்னு தான் பேர் போட்டிருக்கீங்க போர்டில், கரெக்டாக? கரெக்ட். சிக்கன் பக்கோடான்னு பேர் போட்டுட்டு சிக்கன் 65 மாதிரி இவ்வளோ பெரிய பீஸில் கொடுத்துருக்கீங்க. இதில் எப்படி ப்ரோ உங்களுக்கு கட்டுப்படி ஆகுது? ஃபஸ்ட் திங் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாமே ரேட்ல இருந்து மெனுல இருந்து எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்கோம் ப்ரோ. ரெண்டாவது வந்து பக்கோடான்னு சொல்கிறத விட 65 பீஸில் கொடுப்போம். இப்போ வந்து 100 கிராம் நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா இதில் ஒரு 4 பீஸ் தான் இருக்கும். ஈவன் நீங்கள் பார்த்தாலே தெரிய வராது. இதே வந்து ஒரு ரெஸ்டாரண்ட்டில் போய் நம்ம சாப்பிட்டோம்னா 80 ரூபா 100 ரூபா 120 ரூபா வரைக்கும் சேல் பண்ணுறாங்க. ஓகே. நம்ம 100 கிராம்ன்றதுக்கும் 4 பீஸ் தான் இருக்கும். ஆனால் கஸ்டமர் சாப்பிடும்போது ஒரு பீஸ்லேயே அந்த சிக்கன் சாப்பிட்ற ஃபீல் இருக்கும். பக்கோடா போட்டோம்னா நம்ம சின்ன சின்ன சைஸாக டைஸாக போட்டு கொடுப்போம். அதில் மசாலா ஏற்றி நம்ம போடணும். இப்போ ஈவன் பார்த்தீங்கன்னா இதுலேயே அதிகப்படியான மசாலா இல்லை. நம்ம சிக்கனோட ஸ்கின்னு தெரியுது பார்த்தீங்களா? டெஸ்ட்டும் தெரியும் நல்லா கிளியராக. ஆமாம். ஸோ இதுதான் இங்கே நம்மளோட இப்போ வட்டார பிரியாணி கடைக்கு போனால் அந்த 65 பீஸே கொடுப்பாங்கடா பக்கோடா காஸ்ட்டில். கரெக்டாக சொல்ல போனால் இது எனக்கு 1 ரூபா மார்ஜின் இருக்காது ப்ரோ. சீரியஸாக சொல்லலாம், 1 ரூபா மார்ஜின் இருக்காது. ஆனால் எனக்கு லாஸ் ஆகாது. ஏன்னா பர்ச்சேஸ் ப்ரைஸும் அதே தான், செல்லிங் ப்ரைஸும் அதே தான். எனக்கு லாஸ் ஆகாது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 100 கிராம் 29 ரூபானா அப்ராக்சிமேட்டாக ஒரு கிலோ வந்து இந்த 65 நம்ம சேல் பண்ணுறோம்னு நினச்சிங்கன்னா 290 ரூபா கிடைக்கும். ரா சிக்கனோட வெயிட்டும் நம்ம குக் பண்ணதுக்கப்புறம் அந்த வெயிட்டும் பார்த்தீங்கன்னா 1 கிலோ சிக்கன் நம்ம போட்டோம்னா 800 - 900 கிடைக்கிறது பெரிய விஷயம். ரெண்டாவது நான் மசாலா வந்து ரொம்ப கொடுக்க மாட்டேன். அதில் டேஸ்ட்டுக்காக அது கோட்டிங் கொடுத்து அதை பப்தியாக காட்டுறது அந்த மாதிரி நான் பண்ண மாட்டேன். அது எப்படி சொல்கிறது, அதே மாதிரி செஞ்சு பழகினதுனால எங்களுக்கு அப்படியே வந்துடுச்சு. நான் சொன்னல ப்ரோ, தண்ணி ஜாஸ்தியான மேலே வந்து நிற்கும். இது பாருங்க எப்படி நம்ம மழை பெஞ்சா தண்ணி நிற்குமோ அதனால நிற்கும் அழகா. இதெல்லாம் எக்ஸஸ் வாட்டர் அது. ஸோ இது இருந்துச்சுன்னா ரைஸ் வந்து நமக்கு அந்த உபரி வராது. இப்போ இது வந்து இலை மேலே இருக்கும், இலையும் வாடலை பாருங்க. அந்த ஒரு கான்செப்டுக்காக தான் நம்ம இது வைக்கிறது. வாழை. ஆமாம். ரெண்டாவது ஃப்ளேவர் நல்லா இருக்கும். அங்கே போய் தான் கிளறுவீங்கல்ல? ஆமாம். இது கிளற இப்போ இதான் ஃபஸ்ட் டைம் வரீங்களா? ரெகுலராக வரீங்களா? எப்படி ப்ரோ இருக்குது பிரியாணி? நல்லா இருக்கு. இப்போது நீங்கள் வெளியிலலாம் போயிருப்பீங்க, அந்த பெரிய பெரிய ஹோட்டல்லாம் இருக்கும். ஸோ அங்கேயும் சாப்பிட்ருப்பீங்க. அங்கே இருக்கிற டெஸ்ட்டுக்கு இங்கே இருக்கிற டெஸ்ட்டுக்கு எதாவது டிஃப்ரெண்ட் இருக்குங்களா? டிஃப்ரென்ஸ் இருக்குது. அதே மாதிரி வீட்டில் சாப்பிட்ற மாதிரி கூட வீட்டில் சாப்பிட்ற மாதிரி தான் இருக்குது. வீட்டில் சாப்பிட்ற மாதிரி ஹோம்மேடு டேஸ்ட் அவங்களோட நல்லா இருக்குதுன்றீங்களா? இல்லை 69 ரூபாய்க்கு ஒர்த்தா? தெரிஞ்ச அமௌண்ட்டு தான் கம்மியாக இருக்குன்றீங்க. 100 ரூபா வச்சா கூட தரோம். குவாலிட்டி ப்ரோ
குவாலிட்டி குறையில, குவான்டிட்டி அதுவும் குறையில. கரெக்டாக இருக்கா? ஒரு ஆள் தாராளமாக சாப்பிட்ற மாதிரி இருக்குது. தாராளமாக இருக்குது. சாப்பிடாம உட்காந்துருக்கிறான் பார்த்து. அவனை பஸ்ஸே கூப்பிட்டு வரேன். நான் ரெகுலராக சாப்பிட்ருக்கீங்க. நீங்கள் இந்த ஏரியா தானா? ஆமாம், இங்கே வெளியில் வச்சுருக்கேன் நான் கடை. ஓகே. மதியானம் ஆச்சுன்னா டைம் ஆச்சுன்னா அண்ணன் வந்துடுவேன். சண்டேஸ் மட்டும் ரொம்ப கிடைக்கிறதே கஷ்டம். கரெக்டு. நேற்று கூட சொல்லிட்டு இருந்தாரு 1 ஹவருக்குள்ள முடிஞ்சிருச்சு அப்படின்ட்டு. ½ hour வெயிட் பண்ணி தான் வாங்கிட்டு போகிறேன். அவ்வளோ க்ரௌடு. ஓகே ப்ரோ. வரது லாங்கிலேருந்து வராங்க. லாங்லேருந்து வராங்க. நேற்று மட்டுமே 3 பேர் சொல்லிட்டு இருந்தாங்க. வீடியோ பார்க்கல, சொல்லுங்க. வீடியோ இருக்குன்னு சொன்னாங்க. நான் அப்போ பார்த்தேன். அதை பார்த்துட்டு தான் இது சொன்னேன். அதே மாதிரி கத்திரிக்காய் கூட நான் எங்கேயும் சாப்பிட வீட்டில் வச்சாலும் கத்திரிக்காய் சாப்பிட்டேன். இங்கே வந்து நேற்று யூடியூப்பில் வீடியோவில் பார்த்துட்டு சரி சாப்பிட்டு வைப்பேன் சாப்பிட்டு பார்த்தேன். உண்மையில நல்லா இருக்கு. கத்திரிக்காய் நல்லா இருக்கு. அது 70 ரூபாய்க்கு ஒர்த்தானா? ஸ்வீட்டோட வச்சு கொடுக்குறாங்க. ஸ்வீட்டோட எங்கே வைக்கிறாங்க? ஒரு வெங்காயம் ரூபாய் இல்லைன்னா வேற ஒன்று கத்திரிக்காய்லாம் இதில் கத்திரிக்காய் வெளியில் பெரிய பெரிய ஹோட்டலாக 150 ரூபா 200 ரூபான்ட்டு அது கூட கம்பேர் பண்ணும்போது அதோட டேஸ்ட் டேஸ்ட்டாக இருக்கு. அஜுனு மட்டும் அந்த அளவுக்கு இல்லைன்றீங்க. நல்லா இருக்கு. அது தெரிஞ்சிடும் நம்ம சாப்பிடும்போது. அந்த குவாலிட்டி நல்லா இருக்குன்றீங்க. குவாலிட்டி நல்லா இருக்கு. குவாலிட்டியாக இருக்கு. அளவுனா ரைஸ் நல்லா இருக்கு. ஒரு ஆளுக்கு சூப்பராக இருக்கு. பிரியாணி முக்கியமாக ரைஸ் தான். உடையாம இல்லை அளவு சொல்கிறேன். சாப்பாடு அளவு ஒரு ஆளுக்கு பண்ணுற மாதிரி இருக்காது. ஒரு ஆளுக்கு திருப்தியாக இருக்குது. என்னால் சாப்பிட முடியல. இன்னைக்கு 11:30க்கு முடிஞ்சிச்சு ப்ரோ. வீட்டில் ஒர்க் வந்து முடிஞ்சிச்சு. ஆனால் வண்டி வரது கொஞ்சம் டிலே ஆகிடுச்சு. ஓகே. 12 இல்லை 12:15 இங்கே வந்திருக்கோம். இப்போ எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா டைம் பார்த்தீங்கன்னா ஒரு 2 o'clock இருக்கும். ஆமாம், 2 o'clock பக்கம் முடிஞ்சிருச்சு. இன்னைக்கு ஒரு 7 கிலோ போட்டிருந்தேன். இன்னைக்கு ஆவரேஜாக போயிடுச்சு மண்டேனால. ரெண்டாவது வந்து இன்னைக்கு அம்மாவும் கூப்பிட்டு வந்திருந்தேன் கடைக்கு. ஸோ அவங்க இருக்கிறது கொஞ்சம் சப்போர்ட்டிவாக இருக்குது. வீட்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா மார்னிங் அவங்க இஞ்சி கட் பண்ணி தரதுலேருந்து எனக்கு அரைச்சி கொடுக்குறதுலேருந்து எல்லாமே பண்ணுறாங்க. அப்பாவும் எனக்கு கடை தரதுனாலேருந்து இன்னி வரைக்கும் அப்பா சப்போர்ட்டிவாக இருக்காங்க. லாஸ்ட் வீடியோவில் வந்து அப்பா ஊருக்கு போயிருந்தாங்க குலதெய்வம் கோயிலுக்கு. ஸோ அவங்களுக்கு இன்ட்ரோ கொடுக்க முடியலனால எல்லாருமே ஒரு ஸ்டேஜில் வந்து சப்போர்ட் ப்ரோ. எனக்கு என்னோடய ஃப்ரெண்டு வந்து பார்த்தீங்கன்னா இது நான் உங்களுக்கு காட்டுற மாதிரிங்களா, இந்த போர்டு அடிச்சேன் ப்ரோ. அந்த கட்டை இது ப்ரோ இதுவா? 2 பக்கமும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரெண்டு அருணும் திவாகர் 2 பேரும் வந்து எனக்கு சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட். அவங்க இந்த இடத்துல எலக்ட்ரிசிட்டி கிடையாது இந்த கடையில். ஸோ இது ட்ரில் போடுறதுக்கும் எந்த ஒரு ஒர்க்கர்ஸும் வந்து ரெடியாக இல்லை ஒர்க் பண்ணுறதுக்கு. பட் ஆனால் அவனுங்க வேலையை முடிச்சுட்டு ஒரு நைட் 8 மணிக்கு வந்துட்டு மறுநாள் கடை திறக்க இந்த போர்டு வச்சே ஆகணும். இருந்தாலும் பரவாயில்ல, அவங்க வந்து 8 மணிக்கு வேலையை ஆரம்பித்து 11 மணி வரைக்கும் பல்லன் வண்டி இந்த போர்டை ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு அதே மாதிரி ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு திருப்தியாக போனாங்க எங்கள் பசங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வார நாட்கள் அவங்களுக்கு வந்து வீக் ஆஃப் மட்டும் தான். சாட்டர்டே சண்டேஸ்லாம் ஒர்க் இருக்கும். மண்டே டு ஃப்ரைடேக்குள்ளே ஒரு நாள் வீக் ஆஃப் இருக்கும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா என்னைக்கு யாருக்கு லீவ் இருக்கோ வந்துடுவானுங்க சப்போர்ட்டுக்கு எனக்கு. ஸோ அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறனாலையும் அப்பா அம்மா சப்போர்ட் இருக்கிறனாலையும் வீட்டில் ஒய்ஃப் சப்போர்ட் இருக்கிறனாலையும் ஏதோ என்னால் இந்த ரேட்டுக்கும் சந்தோஷமாக கொடுக்க முடியுது செஞ்சு நம்ம. அவ்வளோதான். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஒரு 7-8 கிலோ போகிறனால நமக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. என்றைக்கு நம்ம 10 கிலோ மேலே கொஞ்சம் ரீச் ஆகிறோமோ ஸோ என்னோட சேலரி எடுக்கலாம். அதுக்கப்புறமேக்கா போக போக டேஸ்ட்டு வந்து ரெஸ்பான்ஸ் அது ஆகி மக்கள் வந்து நம்மளோட டேஸ்ட் ஏற்றுக்கிட்டு நமக்கு ஃபீட்பேக் கொடுக்க அவங்க இன்க்ரீஸ் பண்ணும்பொழுது ஸோ என்னோடய ஃபேமிலியும் நான் நல்லா பார்த்துக்கணும் ஒரு நம்பிக்கை இருக்குது கண்டிப்பாக. ஈவன் பார்த்தீங்கன்னா எங்கள் அக்கா பொண்ணு லீவில் இருந்தா சரோஜினின்னு சொல்லிட்டு ஆவடி பட்டாபுராமில் இருக்காங்க. அவள் வந்தாலுமே கடைக்கு வந்து 2 ரூபா சப்போர்ட் பண்ணுவான். எனக்கு 7 வயசு தான் இது பாப்பாவுக்கு. அவளுக்கு அவ்வளோ இன்ட்ரெஸ்ட். டெய்லி கால் பண்ணி கேட்பான், அம்மா இன்னைக்கு எத்தனை கிலோ போட்டேன், ஓடிச்சா, தாத்தா கூப்பிட்டு போனியா, அந்த மாதிரி நல்லா சப்போர்ட் கொடுப்பாள். அவ்வளோ அவளை சாய்பாபா கோயிலுக்குலாம் கூப்பிட்டு போயிட்டு ஒரு நாள் சமைக்க கூப்பிட்டு போயிட்டேன். அதுலேருந்து அந்த நமக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் அவங்களுக்கும் சமையல் பண்ணுறதுனா. வீட்டுக்கு வந்தால் என் கூட வந்துடும். ஒரு 3 நாளைக்கு வந்தேன். எனக்கு ஒரு தடவைலாம் அப்பா வந்து வெளியே உடம்பு முடியலன்னு வர முடியலன்னு சொல்லிட்டு வெளியே போயிட்டாங்க, ஹாஸ்பிட்டலுக்கு போயிருந்தாங்க. அப்போல்லாம் பாப்பா தான் கூட வந்து நின்று நானும் அவ்வளோ மட்டும் நின்று ஒரு 2 நாள் கடையை பார்த்துருந்தேன். ஸோ அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் அவ்வளோலாம் எனக்கு அவ்வளோ சொல்லணும்னு தோணுச்சு. ஸோ அதை நான் அவ்வளோயும் மென்ஷன் பண்ணிடுறேன். அதில் ஃபேமிலின்ற முதற்கொண்டு எல்லாருமே உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கிறாங்க. ஃப்ரெண்ட் சர்க்கிள் கிடைச்ச அருமையான நண்பர்கள் யாராக இருந்தாலும் சரி. நம்ம ஸ்ரீகாந்த் அண்ணன் அவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க இல்லைன்னா இன்னைக்கு இந்த கடையே கிடையாது, ஷாப் கிடையாது. ரெண்டாவது இந்த கடை கொடுத்த அக்கா அம்சோலி அக்கா அவங்க வந்து ஃபஸ்ட்டு நான் கேட்கும்போது பண்ணுறாரு சப்போர்ட் பண்ணுறேன் அவங்க கொடுத்தது. இப்போ நம்ம டில்லி பாபு அண்ணன் இப்போ நமக்கு லோடு இறக்குனாரு பார்த்தீங்களா, அந்த அண்ணன் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த டெலிவரி கொடுக்கணும் அவசியமே கிடையாது. அவரோட பிஸி ஷெட்யூல்லுமே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு டெய்லி ஃபோன் பண்ணோன்னா வித்தின் ஒரு 1/2 hour 20 நிமிஷத்துக்குள்ளே வந்து கண்டிப்பாக அவர் நமக்காக என்னோடய டேஸ்ட்டு கண்டிப்பாக நம்ம மக்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறோம். ஸோ 3 கிலோவில் ஆரம்பிச்சிருந்தேன். இப்போ 7 கிலோ வரைக்கும் போகுது. மேற்கொண்டு அவங்க கொடுக்குற சப்போர்ட்டில் என்னால் இன்னும் பெஸ்ட்டாகவும் குவாலிட்டியாகவும் கொடுக்க முடியும் என்னால்.
ஸோ முடிஞ்ச வரைக்கும் நம்ம ஏரியாவில் இருக்கவங்க சப்போர்ட் பண்ணாங்கன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். நேரத்தில் வந்து என்னோட ஃப்ரெண்ட்ஸையும் அப்புறம் என் அம்மா அப்பா என் ஒய்ஃப் எல்லாருக்கும் நான் ரொம்ப தேங்க்ஸ் பண்ணுறேன். அவங்க சப்போர்ட்டால் தான் இன்றைக்கி வந்து நம்ம ஒரு ஷாப் ஓப்பன் பண்ணி இன்றைக்கி நம்ம ஒரு இடத்துல இருந்து வியாபாரம் பண்ணுறோம்னா அவங்க சப்போர்ட் கண்டிப்பாக எனக்கு தேவை. அவங்க பண்ணிகிட்டு இருக்காங்க. அதை நினைக்கும் போது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. நன்றி, வணக்கம்.